வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மெடிக்கல் ட்ரிப்ல வந்து டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் அகிலா கிட்டக்க சர்க்கரை நோய் சம்பந்தமான சந்தேகங்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து எங்களுக்கு சர்க்கரை நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க டாக்டர். ஷோர். சர்க்கரை வியாதி இல்லாட்டி வந்து காமனா எல்லாருக்கும் வந்து ஹை பிளட் சுகர்னு சொல்ற வியாதி. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நார்மலா நம்ம பாடியில என்ன வித்தியாசங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ பேசிக்கா நம்ம உடம்புல ஒரு சுகர் லெவல்ஸ் இருக்கும். அந்த சுகர் லெவல்ஸ் ரொம்ப ஹை ஆகாம இருக்கிறதுக்கு பாடியில வந்து இன்சுலின்ங்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. அதே நேரத்தில் நம்ம சாப்பிட்றதப்போ சாப்பாட்டு அளவுக்கு தேவையான மாதிரி இன்சுலின் அளவு வந்து அதிகமா செக்ரேட் ஆகும். இப்ப டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு அந்த பேசிக்கா செக்ரேட் ஆக இன்சுலின் அளவும் சாப்பாட்டுக்கு அப்புறம் தேவையான இன்சுலின் அளவும் சரியா சுரக்கிறது கிடையாது. அப்படி இல்ல, சுரக்கிற இன்சுலின் வந்து சரியான விதத்துல வேலை செய்யறது இல்லை. அதுதான் வந்து சர்க்கரை வியாதி. இப்ப நான் சொன்ன ரெண்டு கேட்டகரியில வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து சரியா இன்சுலின் செக்ரேட் ஆகாதது, அது வந்து டைப் 1 டயபெட்டிஸ் சொல்றது. ரெண்டாவது வந்து அந்த இன்சுலின் வந்து சரியா வேலை செய்யாம இருக்குது. காமன் காஸ் வந்து ஒபிசிட்டி. ஓகே, உடல் எடை அதிகமா இருக்கப்போ இன்சுலின் வந்து சரியா வேலை செய்ய முடியாம இருக்கிறதுனால நமக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் இருக்காது. ஓகே, டைப் 2 டயபெட்டிஸ். இந்தியாவை பொறுத்தவரை டைப் 2 டயபெட்டிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப காமன். ஐ எம் ஷூர் எல்லா வீடுகள்லயும் ஒருத்தராது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. இதுக்கு உள்ள சிம்டம்ஸ் இருக்கும் இல்லையா சர்க்கரை நோய்க்கு? கண்டிப்பா. இப்ப நம்ம காலையில சாப்பிடணும், சாப்பிடாம கூட நிறைய பேர் இருக்காங்க, அதனால நான் வருதா இல்ல எப்படி? இதுக்கு உண்டான சிம்டம்ஸ் இப்போ சிம்டம்ஸ்னு பார்த்தோம்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சிம்டம்ஸும் இருக்காது. ஓகே, வந்து எப்ப நம்ம சர்க்கரை வியாதி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம்னா மற்ற விஷயங்களுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறப்போ ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்றப்போ அப்படிதான். ஸ்கிரீனிங் டெஸ்ட்னா என்னன்னா வந்து நம்ம ஃபாஸ்டிங்ல சுகர் எடுத்து பாக்குறப்போ வேற எதுவுமே பிரச்சனைகள் இல்லாதப்போ அதிகமா காமிக்கும். ஓகே, இப்போ நிறைய சர்ஜரிஸ்க்கு முன்னாடி அந்த ஃபிட்னஸ்க்காக வந்து சுகர் இருக்குதா இல்லையா, ஹார்ட் பேஷண்டா இருந்தாங்கன்னா சுகர் இருக்குதா இல்லையா எல்லாம் வந்து பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து வித்தவுட் எனி சிம்டம்ஸ், அறிகுறிகளே இல்லாம சர்க்கரை வியாதி இருக்குது. ரெண்டாவது வந்து ஹை பிளட் சுகர்னால நமக்கு வந்து சிம்டம்ஸ் வருது. அதிகமா தாகம் எடுக்கிறது, அதிகமா யூரின் போறது, அதிகமா பசி எடுக்கிறது, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ல. அதே டைப் 1ல வந்து வெயிட் கம்மி ஆகிறது சிம்டமா இருக்கலாம். சில விஷயங்கள்ல வந்து திடீர்னு அவசரமா ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகிறது கூட டயபெட்டிஸோட அறிகுறி. திடீர்னு வயிறு வலி வந்துட்டு வாந்தி அதிகமாகிட்டு டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் சொல்றது, அது குழந்தையா இருக்கவங்களுக்கும் யங் பேஷண்ட்ஸ்க்கும் அதிகமா வரும். சில அடல்ட் பேஷண்ட்டுக்கு இதே மாதிரி வந்து அட்மிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சாப்பிடணும், என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கும் இல்லையா? இப்ப சர்க்கரை வியாதி வராம இருக்கிறதுக்கு சாப்பிடாம இதெல்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அது என்னென்னலாம்? இப்போ டயட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாத்தீங்கன்னா டயட் தான் ஃபாலோ பண்றாங்க. டயட்னு சொல்லி சாப்பிடுறது இல்ல முக்கால்வாசி பேர். வெயிட் குறைக்கணும், அது அப்படியே சர்க்கரை வியாதி வரும் இல்லையா? இல்ல, சர்க்கரை வியாதி வர்றதுக்கான காரணங்கள் வந்து ஒண்ணு வந்து நம்ம ஜெனட்டிக். ஓகே, நம்ம முன்னாடி உள்ளவங்களுக்கு பெற்றோர்களுக்கோ இல்ல தாத்தா பாட்டிக்கோ சுகர் வியாதி இருந்ததுன்னா நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் சொல்றது, நம்ம சூழ்நிலை எந்த சூழ்நிலை நம்ம வாழ்றோங்கிறத பொறுத்து இருக்குது. ஸ்ட்ரெஸ், பொல்யூஷன், டயட் பேட்டர்ன், ஃபாஸ்ட் ஃபுட், அதெல்லாம் வந்து நம்ம இன்க்ரீஸ் தி இன்சிடென்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் சொல்றது அதிகமான வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம டயட் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறத வந்து நம்ம டீடைல்டா நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். ஏன்னா இது we have to discuss in detail. இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் வந்து நம்ம கம்மி பண்ணணும். கண்டிப்பா அவங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல வந்து நாங்க வந்து என்னென்னலாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத பத்தி டீடைலா சொல்றோம். சர்க்கரை நோய் அப்படின்னா என்னங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த எபிசோட்ல வந்து இன்னும் அதை பத்தின விரிவா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு சர்க்கரை நோய் பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு மெயில் அனுப்புங்க. மெயில் அனுப்ப வேண்டிய முகவரி chitraMurali79cm@gmail.com.